ரவையில் கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் ரவையை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பவுடர் பண்ண ரவையை போட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அது கூட சூடு பண்ணின சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கணும். கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு தேய்க்கிறது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியான சிப்ஸ் கிடைக்கும், இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப் கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இது கூட ஆப்ஷனலாக பெப்பரும் மிளகாத்தூளும் சேர்த்தா நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.